தாமஸ் மலையாள நடிகர், ஒரு மிக சிறந்த நடிகர் டொவினோ தாமஸ் நடித்து வெளிவந்திருக்கும் நரிவேட்டை அப்படின்ற ஒரு மலையாள மொழி மாற்ற படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோ டொவினோ தாமஸ் ஒரு போலீஸருடைய ஒரு ஏட்டா இருக்காரு. அவர் இந்த படைப்பிரிவுல போராட்டங்களை தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு போலீஸ்காரரா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. அவரு அந்த படத்துல சந்திக்கும், அதாவது அந்த அந்த ஒரு ஒரு பழங்குடி மக்கள் இனத்தவருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. அங்க ஒரு போலீஸ்காரரா இவர் போயிருக்காரு. அங்க போன இடத்துல அவர் என்னென்ன விஷயங்களை சந்திச்சாரு, அதை அவர் எப்படி அந்த பழங்குடி மக்களுக்காக அதை எப்படி மாத்தி சரி பண்ணாரு அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதை. இதுல டொவினோ தாமஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெரும்பாலும் காதல் காட்சிகள் மட்டும்தான் படம் முழுக்க நிறைஞ்சிருந்தது. அங்கங்க ஒரு சீன் மட்டும் அந்த பழங்குடியின மக்களை பத்தி காட்டுறாங்க. மற்றபடி வெறும் காதல் காட்சிகள் தான் பெரும்பாலும் அமைஞ்சிருந்தது. அது சாதாரணமா அது மாட்ட கடந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட படத்தினுடைய இன்டர்வலோட கொஞ்சம் நடுவில் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் 55 நிமிஷம் கிட்டத்தட்ட இது விஷயமாவே காமிச்சு எடுத்துட்டு போயிருந்தாங்க. அது கொஞ்சம் சாதாரணமாக தான் இருந்தது. ஒன்றும் பெரிய இம்ப்ரெஷன்லாம் ஒன்றும் இல்லை. எப்பயுமே பல படங்கள்ல, மலையாள படங்கள்ல பார்த்தா அதே மாதிரி ஒரு காதல் காட்சிகள் தான். அதுல ஒரு வேலை செய்ய தெரியா, வேலை இல்லாதவர் அப்படின்றது மட்டும் தான் மெயினை தவிர மிச்சம் சாதாரண காட்சிகள் தான். அந்த வேலையும் கிடைக்காதால அந்த காதலி மற்றும் மனைவி எல்லாம் சேர்ந்து அவர் என்ன பண்றாங்க, ஏன்னா ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி இவர் பிடிக்காம தான் இந்த ஏட்டு வேலைக்கு வராரு. அந்த ஏட்டு வேலையில அவர் போகும்போது அவர் அங்க நம்முடைய ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, நம்முடைய இப்ப வீர தீர சூரனை நடிச்சார் இல்லையா, நம்முடைய சுராஜ் இருக்கார் இல்லையா, அந்த சுராஜ் அவர்கள் அவரு ஒரு மெயின் போலீஸ்காரரா வராரு. அவர் படையின் கீழ் ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணும்போது அவர் சுராஜை இவங்க எப்படி இவர் சுராஜ் இவரை சேர்ந்து எப்படி பண்ணாங்க, அதுல என்ன இடர் ஏற்படுதுன்னா மீதி கதை. இதுல சேரன் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு முக்கியமான கதாபாத்திரமா நடிச்சிருக்கிறாரு. இதுல நம்ம இதுல தமிழ் சினிமா இருக்கு, இதெல்லாம் பல படம் இந்த மாதிரி பாத்துட்டாங்க. அதாவது இதுல என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு தமிழ் சினிமா பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிறு ஆடியன்ஸ் கூட தெரியும். இதுல சேரன் சார் கேரக்டர் காமிச்ச உடனே இவருதான் வில்ல, இவர்தான் அது பண்ண போறாருன்னு தெரியும். இந்த சுராஜ் மற்றும் நம்முடைய ஹீரோ இவரும் போகும்போதும் தெரியும் இதுல ஏதாவது நடக்க போகுது, டிஸ்ட் ஆக போது, இவங்க யாரும் சாவடிக்க போறாங்க. எல்லாமே அதுல எல்லாமே ப்ரிடிக்டபிள் தான். எதுவுமே அன்பிரிடிக்டபிள் எதுவுமே கிடையாது. பெரிய கொடுமை என்னன்னா, ப்ரிடிக்ட் பண்ணதை விட கம்மியா இருக்குன்றத இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிடிக்ட் பண்ணி அட்லீஸ்ட் அந்த ப்ரிடிக்ட் பண்ணதாவது வந்தாவது பரவாயில்ல, அதுக்கும் லோவா தான் வருது. அது மலையாள சினிமால இந்த மாதிரிதான். மலையாள சினிமாக்கள் எத்தனையோ சிறந்த சினிமாக்கள்லாம் இருந்தது, இல்லை சொல்லப்பட்டு இது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதை விட கம்மியா தான் இருந்தது அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ பழங்குடியின மக்களுக்கு எதிராக போலீஸ்கார் போடும் போதே தெரியும் இதுல ஏதோ ட்விஸ்ட் பண்ணி அந்த மக்கள் அங்க துரத்த போறாங்க. ஆனா ஏன் அந்த மக்கள் அங்க துரத்துறாங்கன்ற ஒரு பேசிக் காரணம் கூட இந்த படத்துல அவங்க சொல்லல. அவங்க குடிசையில என்ன கேட்கறாங்க, கல்லு வீடு கேட்கறாங்க. அதை கட்டித்தரணும் அரசாங்கம் சொல்லிடுச்சுன்றாங்க. அப்ப அதுல என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த பழங்குடியின மக்கள் இங்க துரத்திட்டு அங்க என்ன வரப்போகுது அப்படின்னு ஏன்னா காமிச்சிருந்தா கூட அது பேசிக் அது இருந்தா கூட பரவாயில்ல. இதுல சீஃப் மினிஸ்டர் வரன்றாரு, அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு, மினிஸ்டர் வரன்றாரு, இவர் டொவினோ தாமஸ் அழுகுறாரு. டொவினோ தாமஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. ஆனா கதை பேஸே இல்லை. கதை பேஸ் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியல, அதனுடைய சீரியஸை உணர முடியல. நம்முடைய சுராஜ் 2-3 சீன் வந்தா கூட அவர் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும்ன்றது நிரூபிக்கிறாரு. அசால்ட்டா ஆக்ட் பண்றான் மனுஷன். இந்த வீர தீர சூரன் படத்துலயே அதே காமெடி எல்லாம் பண்ணாரு, நல்லா அருமையா பண்ணாரு. இதுலயும் அவர் கூட நிற்கும் போது டொவினோ தாமஸால ஒண்ணுமே பர்ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி எனக்கு தோணுச்சு. சேரன் ஒரு முத வில்லனா நடிச்சிருக்கிறாரு. யுத்தம் செய் படத்துல மிகப்பெரிய அந்த ஃபைட்